ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதம் மகிழ்ச்சியுமான வேளையிலே உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கிரைஸ்ட் ஸ்கொயர் என்கிற இந்த ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் எனக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரங்கள் கர்த்தர் நம்மோடு இடைவிடுகிற நேரமாகவும் கிறிஸ்துவுக்குள் நாம் பலப்படுகிற நேரமாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து எபினேசராகி நம்முடைய தேவனை நாம் பாடி ஆராதிப்போமா? எளியோனாகி நம்மை கண்ணோக்கி பார்த்தாரே, தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்தி வைத்தாரே, நம்மை அற்புதமாய் நடத்துகிறாரே. மனதார கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர், நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. என்னை கண்ணோக்கி பார்த்த மேலான அன்பு உங்க அன்பு ஆண்டவரே. எங்கோ தூரம் போன என்னையும் சேர்த்து கொண்ட நல்ல அன்பே, உம்மை ஆராதிக்கிறேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உங்க கிருபையினால நிர்மூலமாகாமல் காத்து வந்தீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. மறப்பேனோ
உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. இருள் நம்மை சூழ்ந்திட்ட நேரமெல்லாம் வழி தெரியாமல் தவிக்கிற போது கூட ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாரோ நினைச்சோம். சில நேரங்கள்ல அவன் நம்மை தேடி வந்து மறப்பேனோ என்று சொல்லி நம்மை அணைத்துக் கொண்ட நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே சேர்ந்து சொல்லுவோம் அப்பா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே. அவர் செய்த நன்மைகளை மனதார நினைத்து பார்த்தார். 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை ஆராதிக்க போதாது. இயேசுப்பா உம்மை மனதார துதிக்கிறேன். என் தனிமையின் நேரத்தில் எனக்கு துணையாக வந்தீங்களே உமக்கு நன்றி. என் கூட சேர்ந்து அப்படியே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா
உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மனதார சொல்லுவோம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தடுமாறு நேரத்திலும் எங்களை தூக்கி சுமந்து வந்த நல்ல அன்பு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆமென். தனிமையில தவித்து நின்ற போது, தடுமாறி நாம் நின்ற நேரத்தில் தாங்கின அதே ஆண்டவர், அவமானங்களும் நிந்தைகளும் வந்த போது நம்மை தாங்கினாரே, ஆறுதல் தந்து நம்மை உயிர்ப்பித்தாரே. ஹல்லேலூயா. எத்தனை மேலான அன்பு. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடி சொல்லுவோம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். இவர்தான் நம்முடைய வாழ்வின் எல்லாம். ஆண்டவரை பார்த்து, என் வாழ்வே நீர்தான் ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோட நேசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை இந்த வேளையில நான் ஏகமாய் உயர்த்துகிறேன், பாடுகிறேன், ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. வாழியா என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. எஸ் லார்ட். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. நீங்க மாத்திரம் இல்லைன்னா என் வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை விழுங்கி போட்டிருக்கும் ஆண்டவரே. அழித்து போட எழுப்பின அத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் என்னை வாழ்ந்திரு என்று சொன்ன நம்முடைய வாழ்க்கையில மாறி
எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் மாறாத நேசராய் நம்மோடு இருந்தவர் இவர்தானே. கிருபையின் மேல கிருபை தந்தாரே, நம்மை தூக்கி நிறுத்தினாரே. மனதார நம்முடைய அப்பாவை ஆராதிப்போம். Thank you, Lord. Yes, Lord. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. சேர்ந்து சொல்லுவோம், வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதான். ஆமே, என் வாழ்வே நீதானையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்னை உயிரோட விழுங்கியிருக்கும் ஆண்டவரே. நான் நிற்பதும் நிலைப்பதுமே கிருபையினால தான் வாழ்கிறேன் ஆண்டவரே. என்னை நிலைக்க விடாமல் எனக்கு எதிராக எழுப்பி வந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தகப்பனே, உம்முடைய கிருபையை இரக்கத்தை தந்து என்னை காத்து கொண்டீரே. மனதார உமக்கு நன்றி சொல்கிறேன், மனதார உமக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி அப்பா. என் ஜீவனும் என் பலனும் என் வாழ்வின் எல்லாமான நல்ல தெய்வம் நீங்க ஆண்டவரே. எங்க முழு உள்ளத்தோடுமை நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வோடு சொல்லுவோமா, மறப்பதில்லை. நீர் செய்த நன்மைகளை நான் மறப்பதில்லை, நீர் பாராட்டின கிருபைகளை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு சமூகத்துக்கு நேரே வந்து நீர் என் மீது வைத்த அன்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை தயவை நினைத்து உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மட்டும் நடத்தின நல்ல எபனேசர் அல்லவா. என் தேவை மிகுந்த நேரத்தில் எனக்கு உதவின எபனேசர் அல்லவா. என் தனிமையில எனக்கு துணை நின்ற நல்ல எபனேசரே, கைவிடாது நடத்தினீரே. என்னுடைய ஒவ்வொரு நெருக்கத்தின் பாதையிலும் தூக்கி சுமந்தீரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்முடைய நல்ல அன்பை நினைக்கிறேன் ஆண்டவரே. ஓ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. அப்பாவுடைய அன்பு சமூகத்தில், திவ்ய பிரசன்னத்தில் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய முழு இருதயத்தோடு நம்முடைய தேவனை ஆராதிப்போம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவே பாதத்திலே. முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. திவ்ய சமூகத்துக்கு நேரே வந்து பணிந்து குனிந்து எங்களையும் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அன்பை நினைத்து பார்த்து ஆண்டவரே, மறக்கப்பட்ட நிலையில் இருந்த எங்களையும் நினைத்து பார்த்து உயர்த்தி வைத்த நல்ல அன்பை நினைத்து எங்கள் மனதார ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்தபடியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீரே எல்லாம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவர். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பே 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 நேசுவே. உம்மை மாத்திரம் அப்பா நேசிப்பே 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 இயேசுவை. நேசிப்பேன் மனதார சொல்லுவோம். நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நேசிப்பேன். ஆமென். மனதார நேசித்துமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நேசமும் பாசமும் உங்க மேல மட்டும்தான் ஆண்டவரே. நேசிப்பே நேசிப்பே நேசி
ஆராதனை என்பது ஆண்டவர் மேல உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்தும் ஒரு நல்ல ஸ்தோத்திர வழி. ஆராதனை என்பது வெறும் பாடல்கள் அல்ல. பாடல்கள் பாடுறோம் உண்மைதான். இந்த பாடல்கள் மூலமாக நம்ம யாரை பார்க்கிறோம்? தேவனை மட்டுமே பார்த்து, தேவனுடைய செயல்களை மட்டும் பார்த்து, அவருடைய மகத்துவமான கிரியைகளை பார்த்து மனதார உயர்த்துகிற, மனதார ஸ்தோத்திரம் அந்த அன்பை, அந்த மகத்துவத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் அவரை புகழ்கிற ஒரு மகத்துவமான நேரம் தான் ஆராதனை நேரம். எத்தனை நல்லவர் பாருங்க. நம்மை அவர் நேசித்த அந்த நேசத்தை நினைப்போம். அவர் மேல நம்முடைய முழு நேசத்தையும் பாசத்தையும் வைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிப்பை ஆண்டவரே, உம்மை நேசிப்பை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்பமானாலும் துன்பமானாலும், சுகமானாலும் வியாதியானாலும், செல்வமானாலும் வறுமையானாலும், no matter what situation I'm going through, நான் கடந்து போகிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, I will still believe you. உம்மை இன்னும் நம்புவேன், உம்மை சார்ந்து கொள்வேன். அந்த முழு நிச்சயம் இந்த ஆராதனை வேளையில நமக்குள் பிறக்கட்டும். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே எதுவானாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நான் ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. என் வாழ்வின் எல்லா சூழ்நிலையும் நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என் கண்களை உங்களை விட்டு ஒருபோது விலக்க மாட்டேன் அப்பா, என் கண்களை உங்களை விட்டு ஒருபோது விலக்க மாட்டேன். I will still believe you. உம்மை இன்னும் நம்புவேன், இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, இன்னும் நம்புவேன் ஆண்டவரே. நான் ஏன் உம்மை ஆராதிக்கிறேன்? நான் உங்களை நம்புறேன்ப்பா. I still believe you. என் வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் my only hope is you. My only hope is in you. உமக்குள் மாத்திரமே என் நம்பிக்கை இருக்கிறது. உம்மை மாத்திரம் தான் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த வேளையில நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பலியிடுப்பா அப்படின்றாரு. என்ன பலி? நான் உனக்கு தந்தேனே, இந்த வயதான காலத்துல தந்தேனே உன்னுடைய ஏகசுதன் பிரியமான புத்திரன் ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு எனக்காக என்று. ஆபிரகாம் எதிர்கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்கல, அப்படியே அவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, என் வாழ்க்கையில உங்களை விட பெருசு எதுவுமே இல்லை ஆண்டவரே, போய் பலியிடும்படிக்கு ஆயத்தமாயிட்டான். 22ஆம் அதிகாரத்துல நீங்களும் நானும் கவனித்து பார்க்கிற போது 12வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், பிள்ளையாண்டன் மேல கையை போட்டுறாதப்பா. ஸ்தோத்திரம். அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராம எனக்காக ஒப்பு கொடுத்துட்டல்ல, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லி, ஆமேன் ஆமேன், முட்புதர்ல மாட்டியிருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்த ஆபிரகாம் அதை போய் பலியிடுகிறார், பலியிடுகிறார். ஸ்தோத்திரம். தேவன் அந்த இடத்துல அந்த காரியங்களை காண்பித்த போது ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயீரே அப்படின்னு பேர் வைக்கிறார். யெகோவாயீரே, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். கர்த்தரை முழு நிச்சயத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதிப்போம்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார், பார்த்து கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். கீழே 20, 21 ஆகிய வசனங்களை பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமினிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள்,
அவர்கள் யாரென்றால், முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். வார்த்தையை பாருங்க, பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றாள் என்று அறிவித்தான். அந்த அதிகாரத்துல தான் மேல வாசிக்கிறோம், ஈசாக்கு பலியிடப்படும்படிக்கு தேவ பிரசன்னத்திலே ஆமென் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தான் என்று. ஆபிரகாம் ஈசாக்கையே தேவனுக்காக பலியிட ஆயத்தமானார் என்று. வாழ்க்கையில் சிறந்த நேரத்தை, சிறந்த காரியத்தை தேவனுக்காக அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தம் என்றால், உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க, உங்கள் எதிர்காலத்தின் தீர்மானங்களை உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் நிறைவேற்ற தேவன் வல்லவர். எனக்கு அந்த வசனம் ஆச்சரியத்தை கொடுக்குது பாருங்க. நிறைய தகவல் வருது. அதுல ஒரு தகவல், பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான். ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதமான அறிவிப்பு, ஒரு ஆசீர்வாதமான அறிவிப்பு. உண்மையாய் ஆராதித்தால் பரலோகம் உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு ஆசீர்வாதமான அறிவிப்பை கட்டளையிடும். இப்போதும் என்னோடு சேர்ந்து முழு இருதயத்தோடு இவ்வளவு நேரம் கர்த்தரை தொழுது கொண்டீங்களே, ஆராதிச்சீங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தேவ ஊழியனா நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மறந்து கர்த்தரை ஆராதித்தீர்கள், ஆனால் உங்கள் சூழ்நிலைகள் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். உங்கள் வேதனைகளை மறந்து கர்த்தரை ஆராதிச்சீங்க, ஆனா கர்த்தர் அவைகளை மறக்கிறவர் அல்ல. அந்த வேதனைகளுக்கு சரியாகவும் அதிகமாகவும் ஆமென் நன்மை பலன்களை தந்து நடத்துகிறவர். எந்த ஈசாக்கு பலியாய் கிடத்தப்பட்டாரோ அந்த ஈசாக்குக்கான வாழ்க்கை துணை யார் என்கிறதை தேவன் தெளிவாய் அறிவிக்கிறார். பிள்ளைகள் நிமித்தமாக அல்லது உங்கள் எதிர்காலத்தின் நிமித்தமாக கலக்கத்தோடு இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறீர்களோ, யெகோவா ஈரே நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவையெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியவர், எல்லா சூழ்நிலைகள் நம்மை நடத்த வல்லமையுள்ளவர். நம்பிக்கையோடு ஆண்டுடைய சமூகத்தில் நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. அன்பு தகப்பனே, இம்மட்டுமை ஆராதிக்க கிருபை தந்தபடி அன்புக்காய் ஸ்தோத்திரம். வல்ல பிரசன்னத்துக்குள்ளே, நல்ல சமூகத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. பரலோக கிருபையும் திவ்ய வல்லமையும் மகத்துவம் நிறைந்த ஆளுகையும் எங்களை சூழ்ந்து கொள்ள அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஆராதனை துதியை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஒன்றிரண்டு வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி நாம் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த அருமையான ஆராதனை குறித்த காரியத்தை எனக்கு சகோதரர்கள் சொன்னபோது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது, யாக்கோபுடைய வாழ்க்கையை தேவன் என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி 3 முக்கியமான காரியத்தை ஆமென் உங்களோடு பேசும்படி தேவன் என்னை நினைப்பூட்டினார். ஆகவே இந்த 3 காரியத்தை மட்டும் உங்களோடு சொல்லிவிட்டு நான் இந்த அருமையான ஆராதனை வேளை முடிக்கும்படிக்கு விரும்புகிறேன். வாழ்க்கையில ஆமென் சகல சூழ்நிலைகள் மத்தியிலும் அவைகளை கடந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? ஸ்தோத்திரம். யாக்கோபின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 முக்கியமான பாடங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 1, வார்த்தையை ஆமென் பிடித்துக் கொள்ள பழகு. வார்த்தையை பிடித்துக் கொள்ள பழகு. Always learn to lean the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்
கொள்ள பழகு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே என்னோடு கூட நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையை திருப்பி கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் 12வது வசனத்திலேயும் யாக்கோபு இப்படியாக சொல்லுகிற ஸ்தோத்திரம் முக்கியமான ஒரு வாக்கியம் உண்டு. கவனித்து பாருங்கள். உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்ல இருக்கிற கர்த்தாவே, அந்த வார்த்தையை பாருங்க. You have uttered unto me, you have promised unto me. எனக்கு சொல்லி இருக்கிற கர்த்தர். ஹalleluya. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார்ல. ஜெப நேரங்களில் பல நேரங்கள் உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார்ல. ஆனாலும் தேவன் எவ்வளவுதான் பேசினாலும், தேவனிடத்திலிருந்து எவ்வளவுதான் நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றாலும், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வரும்போது தளர்ந்து போய் விடுகிறோம். இந்த வறுமையான வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்லக்கூடிய காரியம், என் வசனத்தை சார்ந்து கொள். நான் உன்னோடு பேசின வசனத்தை பிடித்துக்கொள். Always lean on my word. என் வார்த்தையை பிடித்துக்கொள். வார்த்தையை பிடித்துக் கொண்டால் தேவ பிரசன்னத்தில் நிலைச்சிருக்கலாம், தேவ சமூகத்தில் நிலைச்சிருக்கலாம். நம்ம தேவ பிரசன்னத்தில் ஏன் தடுமாறுறோம் தெரியுமா? சில நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியல. தேவனுடைய வார்த்தை நம்ப முடியாததா இருந்தாலும் அது நிறைவேற போதுமானது. அந்த தேவ வார்த்தைக்குள்ளே அந்த வார்த்தையை நிறைவேற்றும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். The word of God contains the power of God to prove, to be accomplished in our life. நம்ம வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதான அளவு அதற்குள் தம்முடைய வல்லமையை கர்த்தர் பரிபூரணமாய் வைத்திருக்கிறார். ஆகையினால தான் யாக்கோபு சொல்றாரு, எனக்கு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. 12வது வசனத்திலையும் திரும்ப சொல்லுகிறாரு, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்தேன். உன் சந்ததியை எண்ணி முடியாத, உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது, சொன்னீரேங்கிற வார்த்தை. இந்த அருமையான ஸ்தோத்திர வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நின்று, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரே, எனக்கு சொன்னவரே, சொன்னதை நிறைவேற்ற போதுமானவரே, உம்மை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்கிற ஆண்டவரே, உம்மையே நான் பின்தொடர்ந்து வர்றேன். நீங்க எனக்கு சொன்னீங்க, நிச்சயம் செய்ய வல்லமை உள்ளவர். ஹalleluya. ஆமென். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள பழக வேண்டும். இரண்டாவது, தேவ பிரசன்னத்தை கனப்படுத்த பழகணும். ஆல்வேஸ் learn to honor the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கனப்படுத்த பழக வேண்டும். ஆதியாகமம் 46வது அதிகாரத்தை என்னோடு திருப்பி கவனிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. 45ஆம் அதிகாரத்தை நம்ம கவனிச்சு பார்த்தா, ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோபு தன் வாழ்க்கையிலே நேரிட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவன் எல்லாம் முடிந்தது, இனி எனக்கு என் குமாரனாகிய யோசேப்பு இல்லைன்னு நினைச்சான். என் வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் நான் துவண்டு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், இல்லப்பா, நீ எது இல்லை நினைச்சியோ அதை நான் பத்திரமா எகிப்தில் வச்சிருக்கிறேன். நீ எந்த குமாரனை இழந்துட்டு நினைக்கிறியோ அந்த குமாரன் பத்திரமா எகிப்தில் இருக்கிறான். ஸ்தோத்திரம், சாதாரணமா இல்ல, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ராஜாவே ஏறிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் பையனை நான் சூப்பரா வச்சிருக்கிறேன் என்கிற செய்தி, ஆமென், தேவ மனிதனாகிய யாக்கோபுக்கு வந்து கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நம்முடைய தேசத்திலே உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தா, நம்ம அவங்கள கொஞ்ச நாளா காணாம இருக்கிறோம், அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு செய்தி கிடைக்குது, அவங்க தான் டாப் மோஸ்ட், மேல சிறந்த இடத்துல அவங்க தான் இருக்காங்கன்னு ஒரு செய்தி கிடைச்சா, ஓ, நம்ம உள்ளத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் விட தான் பெற்ற குமாரன், தான் நேசித்த குமாரன், தான் இழந்து விட்டேன்னு நினைச்ச குமாரன் எகிப்துல உன்னதமான நிலையில் இருக்கிற ஒரு செய்தி கிடைச்சா எவ்வளவு உள்ளம் பூரி படைஞ்சிருக்கும் பாருங்க. யாக்கோபை அழைத்து கொண்டு வரும்படி எகிப்தில் இருந்து வாகனங்கள் வந்திருக்கிறது, வண்டிகள் வந்திருக்கிறது, எகிப்திலிருந்து உச்சிதங்கள் வந்திருக்கிறது, எகிப்திலிருந்து உன்னதமான ஸ்தோத்திரம் நன்மைகள் வந்திருக்கிறது. ஆனால் 46ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் 46ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு எகிப்துக்கு போகவில்லை, பெயர்செபாவுக்கு போனானா. ஸ்தோத்திரம். எகிப்தின் மேன்மை, எகிப்தின் உச்சிதங்கள், எகிப்தின் சிறப்புகள், எகிப்தின் அலங்காரங்கள், எகிப்தின் மேன்மைகள்,
யாக்கோபுக்கு பெரியதாய் தெரியவில்லை. யாக்கோபு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு பெயர்செபாவுக்கு போய் தேவ சமூகத்தில் பணிந்து குனிந்து, ஆண்டவரே, நான் எது இல்லைன்னு நினைச்சேனோ அதை எனக்காக இருத்தி வைத்தவர் நீர், நிறுத்தி வைத்தவர் நீர், உயர்த்தி வைத்தவர் நீர். உம்மை மறந்து நான் எகிப்துக்கு பின்ன போக முடியுமா? உம்மை மறந்து நான் எகிப்துக்கு பின்ன போக முடியுமா? உம்முடைய சமூகம் தானே என் குடும்பத்தை இதுவரைக்கும் அரவணைத்து ஆதரித்து பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறது. நீர்தானே என்னை பிழைக்கவும் நிலைக்கவும் வைத்திருக்கிறீர். இல்லை, முடிந்தது என்று நினைத்த என் குமாரனையும் உன்னதமான ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வம் அல்லவா நீர்? உம்மை மறந்து நான் எகிப்துக்கு பின்னே போக முடியுமோ? நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். நல்ல செய்தி ஆமென் யாக்கோபுக்கு கிடைக்கிறது. உற்சாகப்படுத்தும் செய்தி யாக்கோபுக்கு கிடைக்கிறது. ஆச்சரியப்படுத்தும் செய்தி யாக்கோபுக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன செய்ய போறான் என் மகன்? இத்தனை வருஷம் துவண்டு உயிரே இல்லாம செத்தவனை போல கிடந்தான். இப்போ தன் மகனை பற்றிய செய்தி அவனை உயிர்ப்பித்து இருக்கிறது. What he is going to do? என்ன செய்ய போறான்? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு யாக்கோபு போனதை பார்த்து நான் நினைக்கிறேன், ஆண்டவரை அசந்து போயிருப்பார். என்ன மனுஷன் டாண்டி, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி கிடைச்சாலும் ஓடோடி வர்ற என் சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை கனப்படுத்த பழகுவோம். Let us learn to honor God's presence more than anything of this world. உலகத்தின் எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தரை கனப்படுத்த பழகுவோம். எகிப்தில் சில ஆண்டுகள் யாக்கோபு இருந்தார். மூன்றாவது, நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம், தரிசனத்தை நிறைவேற்ற தீர்மானித்துக்கொள். தரிசன நிறைவேற்றத்தை தீர்மானித்துக்கொள். ஆல்வேஸ் ரிமெம்பர் த விஷன். எகிப்துக்கு போனா எகிப்திலே நல்ல தேசம் எது? அந்த நல்ல தேசத்திலும் செழிப்பான இடம் எது? சூப்பரான இடங்க, சூப்பரான இடம். யாக்கோபு எகிப்தின் செழிப்பை பார்க்கிறான், எகிப்தின் மேன்மையை பார்க்கிறான். தம் மகன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கனால தனக்கு கிடைத்த அலங்காரமான அழகான வாழ்க்கையை பார்க்கிறான். இதெல்லாம் பார்த்தாலும் 48ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கவனிச்சு பார்த்தா 21வது வசனத்தில் இப்படி சொல்றார் பாருங்க. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன். தேவன் உங்களோட இருப்பார். அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். I love that word. உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். தம் பையனை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றான்? எப்பா, நீ எகிப்தில் ரொம்ப பெரிய ஆளா இருந்த உடனே நம்ம தலைமுறைக்கும் எகிப்து தான் சொந்தம்னு நினைச்சிடாத. எகிப்து தான் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னு நினைச்சிடாத. There is a promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் ஒன்று இருக்கிறது. இந்த நவீன காலத்துல சிலருடைய போதனைகளை கவனிச்சு பார்த்தீங்களா? எகிப்தின் செழிப்பு தான் அவங்க பிரசங்கமே, எகிப்தின் மேன்மை தான் அவங்களுடைய ஸ்தோத்திர தீர்க்க தரிசனமே. நீ நிலத்தை வாங்குவ, வீட்டை கட்டுவ, காரை வாங்குவ, பங்களா வாங்குவ, சூப்பரா இருப்ப, அப்படி இருப்ப, இப்படி இருப்ப. யாக்கோபு பரலோகத்துல இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வெறும் எகிப்தின் ஆவி உள்ள மனுஷங்கடா இவனுங்க அப்படின்னு. எகிப்தின் அத்தனை மேன்மையும் பார்த்து தம் பையன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதை பார்த்துட்டு தம் பையனை கூப்பிட்டு யாக்கோபு சொல்றாரு, எகிப்து உனக்கு நிரந்தரம் அல்ல. Egypt is not for your eternal. You have to leave that one day. ஒரு நாள் எகிப்தை விட்டு போய் தப்பாகணும். எங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு. தரிசனத்தை மறக்காத யாக்கோபு, எகிப்தின் செழுமை யாக்கோபுக்குள் இந்த தரிசனத்தை மறக்க பண்ண முடியவில்லை, மழுங்க பண்ண முடியவில்லை. ஓ, இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, பணம் உன் வாழ்வில் தேவன் வைத்த தரிசனத்தை மழுங்க விட்டு விடாதே. உலகத்தின் மேன்மைகள், நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, never ever allow that greatness to spoil your divine vision. அந்த பெருமைகள், அந்த மேன்மைகள் பரம தரிசனத்தை அழித்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கள்.
யாக்கோபை குறித்து நாம் தியானித்த போது தேவன் எனக்கு சொல்லித் தந்த 3 காரியம். வசனத்தை சார்ந்து கொள்ள பழகு, தேவ பிரசன்னத்தை கனப்படுத்த பழகு, தரிசன நிறைவேறுதலுக்காக வாழ பழகு. ஒரு பெரிய தரிசனம் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் அருமையான நண்பரே, தெய்வ ஊழியரே, God has a great vision, great plan. ஒரு மகிமையான திட்டத்தை வச்சிருக்கிறார். மேன்மைகள் அதை தடுத்து விட வேண்டாம். சிறுமையிலும் கர்த்தரை விட்டு தூர போயிடாதீங்க, மேன்மையிலும் கர்த்தரை விட்டு தூர போயிடாதீங்க. என்ன மனுஷன் இல்லை இந்த யாக்கோபு? எகிப்தில இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே சொல்றான், இங்க இருக்க மாட்டீங்க, ரொம்ப நாள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறீங்க. ஆமே, பூமி நமக்கு சொந்தம் அல்ல, நிரந்தரம் அங்கே நம்ம இருக்க போறது இல்லை. அல்லது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த உயர்வு, இந்த பாதுகாப்பா, இதுல இல்ல இல்ல. தரிசனமான தேவன் நமக்கு தரிசனம் தந்த எல்லை, ஊழிய அழைப்பு பெற்ற இடம். தேவன் உங்களை எங்க நிறுத்துவேன்னு சொன்னாரோ அங்க எப்படியும் கொண்டு போவா, எப்படியும் கொண்டு போவா. தன் தலைமுறைகளுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து விட்டு தான் யாக்கோபு கண்களை மூடினார். He passed that vision into his generation. தலைமுறைகளுக்குள் அந்த தரிசனத்தை கொடுத்து விட்டு தான் தன் கண்களை மூடினார். நம்முடைய தகப்பனார்கள், நான் யோசித்து பார்க்கிறேன், I remember our fathers. என்னுடைய அப்பா உங்களை ஆவிக்குள்ள நடத்தின பரிசுத்தவான்களை யோசித்து பாருங்க. உலகத்தின் மேன்மையா நமக்கு பெருசுன்னு சொல்லிட்டு போனாங்க. பரலோக தரிசனம், பரலோக தரிசனம். ஆராதனையின் நேரத்தின் முடிவில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தரிசனத்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் விலகி போயிருப்பீங்கன்னா கம் பேக், திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் நிச்சயம் நடத்துவார். நம்பிக்கையோட இந்த ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணிப்போட அப்பா சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? முழு இருதயத்தோடு உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் உபயோகியும் ஆண்டவரே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வின் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வின் எல்லாம் நீதானே. மறுபடியும் உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே.